வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக நான் ஹைப்பான ஒரு படமும் வேலைக்கு ஆகலை. ஹைப் ஆகாமல் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது சீசன் கனெக்ட் ஆகலை. என்ன பண்ண நினைக்கிறீங்களா? அது இந்த ரீசெண்டாக இந்த மாதம் அந்த ஆடிசி அண்ட் த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஃபஸ்ட்டு ஆடிசியை பற்றி பார்த்துருவோம். ஆடிசியில் ஃபஸ்ட்டு இருக்கு. அதாவது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால அந்த அந்த பேக்லாஷ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கதைட்டுனா இந்த மாதிரிலாம் எடுத்து எப்படி படம் பார்க்கறது, எல்லாரையும் பார்க்க முடிஞ்சு கதைங்க. அது ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே போகிறா பாருங்க. ஆக்சுவலாக உலகத்துலவே 40 தேட்டர்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்க்ரீன் இருக்கும். மீதி தேட்டர்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்காது. இந்த மாதிரி வந்து நானும் பார்த்தா புரியுது. இருக்கிறதுலே 70mm ஸ்க்ரீன் உலகத்துலேயே வெறும் 40 தேட்டர்ஸ் தான் அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு இருக்கான். 40 தேட்டர்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியுமா? அப்போ மற்ற தேட்டர்ஸில் எப்படி இந்த படத்தை பார்க்கவே முடியாது. மற்ற தேட்டர்ஸில் பார்க்கறது நாம ஸ்க்ரீனில் தெரியும். ஐமேக்ஸே தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு ஐமேக்ஸ் கேமரா வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி படத்தை போடுறது வந்து இந்த 40 தேட்டர்ஸில் மட்டும்தான் வருமா. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் மெயின் நைட்டு டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி தான் அந்த 70mm ஸ்க்ரீன். நோலன் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு புதுசாக ட்ரை பண்ணுவார். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறது, ஓப்பன் 3 மைல் கிட்டே அவ்வளோ ஐமேக்ஸ் கேமரா ஃபில் பண்ணி அதை வச்சு படம் எடுத்தான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்னன்னா முழுக்க முழு படமும் ஐமேக்ஸ் படத்துலேயும் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. என் டவுட் என்னன்னா, நீங்கள் புதுசாக பண்ணீங்க ஓகே தான், ஆனால் அது நீங்கள் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, நீங்கள் பண்ணுற ஒரு இன்னோவேஷன் படத்தில் எல்லாருக்கும் இப்போ ரீச் ஆகணுமா இல்லையா? குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் தான் ரீச் ஆகும், மீடியா ரீச் ஆகாதுன்னு சொன்னா அப்போ அவங்களே இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நோலன் ஃபேனா நானே பேசிக்கணும், நானும் நோலன் ஃபேன் தான். ஒரு நோலன் ஃபேனா இப்போ அந்த ஆடிசி பத்த தேட்டரில் போய் பார்த்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன்னா படம் நல்லால தாண்டி அந்த அவர் பண்ண ஒரு இன்னோவேஷன் இருக்குல்ல, அவரை நம்ம என்ஜாய் பண்ண முடியல. இங்கே இருந்துக்கிட்டு அவர் ஐமேக்ஸில் ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருக்காருன்னு போது அது நம்ம முக்கியமாக இந்தியாவில் 40 தேட்டர்ஸில் ஒரு தேட்டருக்கும் இந்தியாவில் கிடையாது. அப்போ நான் இந்தியாவில் உட்காந்து எப்படி அதை பார்த்தா என்ஜாய் பண்ணுறது? அவர் எடுத்த ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி எப்படி நான் ரசிக்கிறது? சுத்தமாக இல்லை. ஸோ இந்த படத்துக்கு முதல் நெகட்டிவ் டெக்னாலஜி. அவர் டெக்னாலஜி அட்வான்ஸாக படத்தில் இனோவேஷன் கொடுத்தது நல்ல விஷயம் தான், ஆனால் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் வந்து யோசிக்கவே இல்லை. செகண்ட், இந்த படத்தில் மெயினாக எல்லாம் கொடுத்த சொல்ல கேஸ்டிக். ஏன்னா இந்த படத்தில் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் ஆடிசிஸ் தான். ஆடிசிஸ் தான். அவரை சுற்றி தான் கதையை நகருது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டோ எந்த ஒரு இம்பேக்டோ கொடுக்கல கேரக்டர். சொல்லப்போனால் நான் ரிவ்யூ சொன்ன மாதிரி தான் ஆடிசிஸை மட்டும்தான் நான் அந்த படத்தில் ஆடிசிஸை பார்க்குறேன். அந்த ப்ரோட்டாகனிஸ்டாக இந்த டாமோல நம்ம பையனை ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெண்டையா அத்தினாவும் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் எதுக்கு அந்த படத்தில் இருக்கீங்க? உங்களை பார்க்கும்போது அந்த டாமோல இருந்த பார்த்தா ஆதிசியஸோட பையன் மாதிரி இங்கே அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியல. நான் கூட டாமோல இருந்த ஒரு ஆக்டராக பார்க்குறேன். உள்ள படத்துக்குள்ள அந்த கேரக்டரா பாண்டிங்கை நான் பார்க்கல, படத்துக்குள்ள ஒரு ஆக்டராக பார்க்குறேன். ஜெண்டையா பார்க்கும்போது நீங்கள் அத்தினா ப்ளே பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஜஸ்ட் 2 minutes தான் வராங்க, 2-3 minutes தான் வருவாங்க. அங்கங்கே சின்ன ஷார்ட் மூவ், ஒரு சின்ன ஆடிசிஸ்க்கு ஒரு சின்ன மைண்டில் தோன்ற மாதிரி, மைண்டில் வந்து ஒரு கற்பனையில் வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது காட்டினது ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ஒரு டெவலப்மெண்ட் எங்கேயாச்சும் அந்த கேரக்டர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கா, அந்த மாதிரி எங்கேயும் காட்டல. அதே தான் தாமல் இருக்கும். அவரும் வராது, ப்ளே பண்ணுறாரு, பார்க்கறதுக்கு ஓகே அப்படி தான் இருக்கு. தவிர அவருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி அது காட்டவே இல்லை. ஆடிசிஸ்க்கு மட்டும்தான், அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் மீதி 40 minutes தான் நல்லா எங்கேஜிங்காக போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் ஆடிசிஸ்க்கு கொடுத்தாலும் கேரக்டர் டெவலப்மெண்ட் படத்தில் யாருக்குமே கொடுக்கல. பனிஷருமே வருவாங்க, ஆக்டர் பற்றியில் பனிஷர் புரியும், பனிஷரும் வருவாங்க படத்தில். ஆனால் அவர் இங்கே பார்த்தா பனிஷர் தான் பார்ப்பீங்க. அவருக்கு வந்து கொடுத்துக்கிற அந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு சார், நீங்கள் அந்த கேரக்டராக பார்க்கவே மாட்டீங்க. ஆடிசிஸை தவிர்த்து யாருக்குமே ப்ராப்பராக கேரக்டர் டெவலப்மெண்ட் போகவே இல்லை. புரியுது, நோலன் கிரவுண்டராக இருக்க பார்த்துருக்காரு, க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இல்லை, ரியாலிட்டியாக இந்த மாதிரி நடக்கும், உண்மையாக கடவுளாக கிடையாது, நம்மளாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் மெயின் கேரக்டர் காட்டியிருக்காங்க, ஓகே தான். ஆனால் ஒத்தக்கான காரணத்துக்கு
ஒத்த கதைன்னு ஒரு ஃபேண்டசி கேரக்டர் தான். அந்த காலத்துல அவ்வளோ ஜாயிண்டிங்கான ஆளுங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்ன? நீங்க ஒத்த கதை காட்டும் போது நீங்க ஃபேண்டசிக்குள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேண்டசி இல்லை ரியலிஸ்டிக்கா பண்ணேன் இது இது ஜூஸ் கோவப்படாது கடல் நம்ம காந்தா இருந்துச்சுன்னா பொசைடன் கோவத்துல இருக்க இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது நீங்க ஒத்த கதைக்கு ரியலிஸ்டிக்கா வேலை பண்ணிருக்கணும். சரி உங்க சார் கிரவுண்டர் ஓகே தான். ஆனா இந்த படத்துல ஸ்டோரி ஒரு அதிர்ஷ்டம் பிடிச்சிருக்கும். பார்த்தாக்க மூச்சு நான் சொன்ன ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து 3 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் படத்துக்கு ஒரு புஷ் உங்களுக்கு கிடைக்காது. அதிர்ஷ்டம் புஷ் நீங்க நோலன் ஃபேனா உட்காந்து என்ஜாய் பண்ணுவீங்களே தவிர நோலன் எப்படிதான் ஐமேக்ஸ் எடுத்திருக்கான்னு சொல்லி அந்த மெயின் தான் போவீங்க. அதான் ரொம்ப நேரம் இருக்காதுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 1 மணி நேரம் மேக்ஸ் எனக்கெல்லாம் ½ முடிஞ்சு போச்சு. ½ அந்த ஐமேக்ஸ் கேமராக்காக போய் பார்க்கலாம் புரியுது. ஆனா ½ போர் வச்சுது. ஐமேக்ஸ் பார்த்தாச்சு எவ்வளோ பெரிய தான் பார்த்தாலும் அந்த கடையில ஸ்கிரீன் பிளே மேக்கிங்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாம வெறும் நான் அந்த மூவியை மட்டும் வெறும் ஐமேக்ஸை மட்டும் நம்பி உட்கார முடியாது. நம்பி அதாவது ஐமேக்ஸ் கேமரா இல்லை இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரியோ இல்லை இந்த ஜேம்ஸ் கேமரா இந்த அவதார் மாதிரியோ ஒரு பிரம்மாண்ட விஷுவல்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஐமேக்ஸ் வச்சிருக்கு அந்த பிரம்மாண்ட விஷுவல் என்ஜாய் பண்ணலாம். நீங்க விஷுவலாகவும் எதுவும் பண்ணல கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது பிரம்மாண்டத்தை கொடுக்கல. நீங்க ஏதாவது படம் இந்த இன்டர்ஸ்டெல்லர் மாதிரியோ டெனட் மாதிரியோ இன்செப்ஷன் மாதிரியோ க்ளோஸ் டு ரியாலிட்டி கொடுத்தாலும் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த படத்தில் பிரம்மாண்டம் இருந்துச்சு. டெனட் அந்த டைமிங்ல டைமை ப்ளே பண்ணுறத வச்சே ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட முடிச்சுன்னு நான் அவரை பார்த்தேன். சரி ஸ்பேஸ் அது பிரம்மாண்டம் ஸ்பேஸ் கான்செப்ட் பிரம்மாண்டம் வந்துடும் அது ஓகே தனி கான்செப்ட். ஆனால் டெனட் இன்செப்ஷன் எல்லாம் பிரம்மாண்டம் கான்செப்ட் அதில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்கிரீன்ல பச்சை தெரிஞ்சு பிரம்மாண்டம் காட்டுறீங்க. ஆனால் இந்த படத்தில் கிரவுண்டாக இருக்க தவிர கிராஃபிக்ஸ் இருக்க தவிர ஒரு பிரம்மாண்டம் இல்லை. நான் இந்த என்னோட ராமாயண படத்தை வந்துச்சுல ட்ரைலர் அந்த படத்துல இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டம் அதுல ஃபீல் பண்ணேன். நான் சீரியஸா அவ்வளோ பிரம்மாண்டம்னு அவ்வளோ காசு போட்டு ஒரு எபிக் ஃபேண்டசி அப்படி ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி இதுல ஒரு கிரவுண்டட்ல எந்த ஒரு பிரம்மாண்டம் சுத்தமா தெரியல. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் தான் ஆடிசிஎஸ் படம் ஃபெயில் ஆனது காரணம். நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில 40 மினிட்ஸ் அட்ரினலின் புஷ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் அட்ரினலின் புஷ் சுத்தமா இருக்காது. அதை தாண்டி இந்த படத்துல கேமரா ஆங்கிள் தாங்க சினிமாட்டோகிராஃபி தாங்க எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் சினிமாட்டோகிராஃபி டாப்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா ஏதாவது ஒரு ஃபைட்டு வருதுன்னா அந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ண முடியல. ஃபைட் எப்படி நடக்குதுன்னு அதாவது நீங்க ஃபைட்டை காட்டுறீங்க ஓகே நீங்க கேமரா எப்படி வேணா ஷேக் பண்ணுங்க அது பிரச்சனையே இல்லை. ஆனா அங்க ஃபைட் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் எப்படி சண்டை போடான்னு தெரிஞ்சாதான் ஃபைட்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஃபைட் எப்படி பண்ணணும்னு தெரியணும். அந்த ஃபைட்டு கொரியோகிராஃபி நல்லா இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அழகா இருக்கணும். இதெல்லாம் ஃபைட் படம் பார்க்கும்போது ஃபைட் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபைட்டை பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்படிதான் ஃபைட் பண்ண மெயினில் ஓடிட்டு திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த ஃபைட் இருக்கணும். அப்படி இருக்கணும். இந்த சிவில் வாராவது இன்ஃபினிட் வாரு இன்கேம் எல்லாம் கேமரா ஷேக்கிங் இருக்கும். ஆனால் ஒரு ஃபைட் எப்படி பண்ணுறாங்கன்றது அதுக்கு தெளிவாக காட்டுவாங்க. இதில் அப்படி கிடையாது. கேமரா ஷேக்கேட்டே இருக்கு. அதுவும் அந்த கடைசியில அவர் அந்த வில்ல வளைச்சி கையில மாட்டிட்டு எல்லாரையும் வில்ல போய் கொலை பண்ணுவார்ல யாரெல்லாம் மந்திராங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கொண்டு கொலை பண்ணுவார். அந்த சீன் அப்போ கேமராங்கள ஒரு இடத்துல நின்று இருந்தா அந்த ஃபைட் என்ஜாய் நைட் டைம் வேற ஃபுல்லா இருட்டு. ஸோ கேமரா ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அவர் எப்படியெல்லாம் ஃபைட் பண்றாரு ஒரு பக்கம் அடடிக்கு சுத்தலாம் பேசல தூரத்தில் சுத்தலாம். ஆனா அந்த ஃபைட் அவர் எப்படி சண்டை போடணும்னு தெரியணும். அது எதுவுமே தெரியாம நீங்க கேமரா அப்படி இப்படி மாத்தி மாத்தி ஒரு பக்கம் ஆடி சிசி தாமாலேருந்து அந்த ஜம்பிங் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தாமாலே நாங்கள் பயங்கரமா அடி வாங்குறது அடிக்கவே தெரியல. அடி வாங்கிட்டு இருக்க கடைசியில கச்சடி வெட்டி விட்டுருவாரு. அப்போ இங்க அடிக்கிறவனை பார்த்து திரும்ப அடிக்காதவனை பார்த்தா அது எப்படி திரும்ப தள்ளுங்க அடி வாங்கிட்டாங்க அவனா சும்மா அடிக்கிறான் அதாச்சும் பார்ப்போம்ன்ற மாதிரி மைண்டு ஓடு எனக்கே போச்சு. ஆடிசி ஃபைட்டை ஆடிஷன் ஃபைட் பண்ணாது ஓகே தான். ஆனா தெளிவா காட்டணும். அது தெளிவாக காட்டாததும் தாண்டி சும்மா சும்மா இந்த ஃபைட் ஜம்ப் பண்ணுறது தாம்பால ஃபைட் ஜம்ப் பண்ணது சத்தியமாக செட்டே ஆகலை. ஏன்னா அவங்க அடி வாங்கினாங்க அடிக்கிறாரு எப்படி இதை தாண்டி மாற்றி மாற்றி பார்க்க முடியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் ஆடியன்ஸஸ் எனக்கு கனெக்ட் ஆகாது. அதாவது ஃபேன்ஸு கீழே கத்துறது கமெண்ட்ல கட்டுறது ட்ரைலரை பார்த்தது இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சதுலேயே நெகட்டிவ்ஸ். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் அவள் படம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த படம் பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.